இந்த கார் வாஷர் மோட்ரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன். அக்ரோ அக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. நல்லா இருந்தது மோட்ரு. வாங்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுத பூஜைக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கினேன். வாங்கிட்டு இந்த மோட்ரு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து கேட்பாங்க, எவ்வளோக்குப்பா வாங்கினேன் மோட்ரு, எவ்வளோக்குப்பா வாங்கினேன்னு. ரூம் சர்வீஸ்லேருந்து டூ வீலர் சர்வீஸு, கார் சர்வீஸ்னு எல்லாம் ஓசி வாங்கிட்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலாக என்னோடய ஒர்க் ஷாப் யூஸுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த இது வாங்கியிருந்தேன். அந்த டயத்தில் ஓசி கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயுத பூஜை டயத்தில் ஃபுல்லாக அந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மோட்டரை போய் கீழே வேகமாக டம்முன்னு வச்சு அந்த அடியில் வந்து மோட்ரு பாடி வந்து ரொம்ப நைஸான ஒரு அலுமினிய பாடியில் கொடுத்துருந்தாங்க. அதில் அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா பொத்துக்கிட்டு அந்த வயரிங்குள்ளே போயிடுச்சு, ப்ராப்ளம் ஆகி போச்சு. அப்போ நான் இது வாரண்டிக்கு கிளைம் பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அது லைட்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு சின்ன டிஃபெக்ட் இருந்தது. அது லைட்டாக வளையாத தன்மையோடு அங்கனக்குள்ளே ரொம்ப பேப்பர் மாதிரி ஒரு கோட்டிங் அங்கனக்குள்ளே இருந்தது அலுமினிய பாடியில். அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக அப்படி வைக்கும்போது அது வளைஞ்சிட்டு உள்ளே போயிட்டதுனால அந்த பிரச்சனை வந்துடுச்சு. அப்புறம் சரி வாரண்டிக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது மெயிலில் வந்து பதிஞ்சிட்டு அந்த வீடியோலாம் போட்டு காட்ட சொன்னாங்க. அதில் அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுக்கு மெயில் ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி எதுனா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய மோட்டர் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மோட்ரு இல்லாமல் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் வேறு மோட்ரு கூட வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய பார்சல் எடுத்தாச்சு. என்னென்னு பார்த்தா எனக்கு எந்த விதமான தகவலும் எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு மெயில் பண்ணது உள்ள அதே மாதிரி இன்னொரு மோட்ரு வந்து எனக்கு கம்ப்ளீட் செட்டாகவே அந்த ஓஸு எல்லாமே கம்ப்ளீட் செட்டாகவே வாரண்டியில் திருப்பி எனக்கு வந்துருச்சு. அந்த பழசு கூட அவங்க எடுத்துக்கல. அப்புறம் அந்த மோட்டரை வச்சுட்டு இப்போ இந்த மோட்ரு தான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த புது மோட்ரு தான் என்ன ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அந்த சைடில் வந்து மவுண்டிங் நம்ம சர்வீஸ் பண்ணுற அந்த ஓஸு வந்து கனெக்ட் பண்ணுறதுல தான் வந்து அது கலட்டி மாட்டுறதுக்கு இல்லாமல் அப்படியே ஃபிக்ஸடாகவே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப நாள் ஆகிட்டதுனால அதை அப்படியே துருப்பிடிச்சு செட் ஆகிடுச்சு அந்த ஓஸு. இப்போ அந்த ஓஸை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டதுனால மாற்றணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓஸை கழட்டிட்டா கழட்ட முடியும். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், அந்த பாடியிலேருந்து அந்த ஓஸு கலந்து வரவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் ஹீட் பண்ணி அது கொஞ்சம் இது பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டாக அப்படி தட்டணும்னா அதுக்கு அந்த ஓஸ் கலந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோட தட்டலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வெட்டு வச்சு அந்த ஓஸ் நான் அப்படி தட்டினேன். அது அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா பாடியோட அட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு 2 இன்ச்சு இப்படி தள்ளி இருக்கும் அந்த ஓஸு ஃபிட்டிங் பைப்பு. இப்போ நான் தட்டுனதில் என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த ஓஸு அந்த பாடியோட கட்டாயி வெளியில் வந்து விழுந்துருச்சு. ஒரு வருஷம் வாரண்டி. கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பழைய மோட்ரு நம்மள்கிட்ட கிடந்தது, அதை அப்படியே தூக்கி ஓரமாக தான் போட்டு வச்சுருந்தான். இப்போ அந்த டாப்பை மட்டும் கழட்டி, அதாவது பம்பு கீழே மோட்ரு இருக்குது, மேலே பம்பில் தான் அந்த ஓஸ் கனெக்ஷனு, அதில் இருக்கிறத கலட்டி இதில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் இப்போ அதில் இருக்கிறத கலட்டி இதில் மாட்டிட்டு இருக்கோம். அந்த இதில் இருக்கிற பழைய ஆயில் எல்லாமே கொஞ்சம் இருந்தனால மாற்றுறது பண்ணேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் மோட்ரு வந்து டக்குன்னு விட்டு ஓடிட்டுருக்கான். அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, வேலை தெரியாதான் இதுக்கு முன்னாடி பிடிச்சதில்ல, ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இதில் இருக்க கலட்டின மாதிரியே பார்த்துட்டு ஒன் சைடு தான் இல்லை ஏதோ ஸ்ப்ரிங் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றும் வாங்கினதையுமே டக்குன்னு போகலை. அப்புறம் அவங்களோட மோட்ரு வந்து ப்ராப்ளம் ஆனதுக்கு அவங்க காரணமும் இல்லை, நம்ம சைடு தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அந்த ஓஸு வந்து கலட்டி அந்த பைப்பு உடஞ்சி போனதுக்கும் நம்ம சைடு தான் காரணம் இருந்துச்சு. அதனால் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் அடிக்கடி இந்த தண்ணி அந்த இதில் ஒரு சின்ன வாளி மாதிரி வச்சு அதில் தான் சர்வீஸ் பண்ணிட்டுருந்தோம். அந்த வாளியில் பார்த்தீங்கன்னா பாசம் பிடிச்சி அந்த பாசம்லாம் உள்ள சர்க்குலேஷன் ஆகிட்டுருக்கோம். ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க,
அந்த ஃபில்டர் அடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃபில்டரை விட்டு வெறும் ஓசை போட்டு ஓட்டுறது. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மோட்டரை வந்து ரொம்ப ரப்படியாக இருந்துச்சு. அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்து ஒரு 3800 500 தான் வாங்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக ரேட் தெரியல, ஆனால் கொஞ்சம் கூட குறைச்சி தான் ஆன்லைனில் வந்துட்டுருக்கான். இப்போ வாங்கினோம்னா நம்மளோட என்னோடய யூஸுக்கு தினசரி என்னோடய யூஸுக்கு இந்த மோட்ரு வந்து இப்போ நீங்கள் கொடுத்த காசுக்கு உழைச்சிருச்சா அப்படின்னு சொன்னால் ஆமாம் உழைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கோ இது வந்து ரொம்ப ரஃப் யூஸுக்கு வாங்குகிற மோட்ரு கிடையாது. ஜஸ்ட்டு வீடு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டினா டூ வீலர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, வீக்லி 1 டைம் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மோட்ரு நான் அதுக்காக வாங்கலை, நான் ஒர்க் ஷாப் யூஸ்க்காக தான் வாங்கினது. நல்ல யூஸு. அதாவது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆவரேஜாக கன்ஃபார்மாக அந்த மோட்ரு ஓடி தான் தீரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நாள்லாம் 8 மணி நேரத்துக்கு பக்கமாகலாம் ஓடிடும், ஜாப் நிறையா இருக்கும்போது. நல்லா உழைச்சிருச்சு. உங்களுக்கு தேவை ஏதாவது மோட்ரு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மோட்ரு வாங்குங்க. கன்ஃபார்மாக நீங்கள் கொடுத்த காசுக்கு உழைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகாரோ அப்படின்னு ஒரு கம்பெனி, ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன். நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். அதிலே அந்த ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. இது நான் வாங்கினது வந்து 4000 அண்டர் 4000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஓகே, தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. என்கிட்ட இன்னும் நிறைய கேட்ஜெட் இருக்குது. நான் என்னோடய யூசர் ரிவ்யூவை நான் போடுறேன். கன்ஃபார்மாக இது வந்து வாங்கின உடனே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற ரிவ்யூவாக இருக்காது. அதே போல் வீடியோ எடுக்கும்போது குவாலிட்டியாக இருக்குது. நான் போய் கேலரியில் போய் பார்த்தோம்னா சேனலும் நமக்கு கிடையாது. நான் என்னோடய யூஸுக்கு நான் என்ன கேட்ஜெட் என் கையில் வச்சுருக்கணும், இதில் அதை போய் வந்து ஃபோட்டோஸில் போய் பார்த்தோம்னா என்னோடய லைஃபோட அது என்ன எப்படி இருந்துச்சு சரி. அதனால் இது வந்து ட்ரூ ரிவ்யூ, யூசர் ரிவ்யூ. அதனால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்ஜின் தூக்கி மாட்டணுமாம்மா, நான் பிகே பஸ்ஸில் சரவணன் கொடுக்குறாரு. அதான் மாட்டுமா ஊருக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊருக்குண்டா